GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஹசீனா இந்தியா தஞ்சம் கொடுத்து விட்டதுனால அங்கே அவாமி லீக் மேலே இப்போ மக்கள் மிக மிக அதிருப்தியில் இருக்கின்றார். அப்படின்னா இன்றைக்கி இளைஞர்களுடைய வீக்கம் என்று சொல்லக்கூடிய மிக அதிகமான இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடாக அது இருக்கிறது. இன்றைக்கி எக்கனாமிக் கெட்டஸ்ட்ரோஃபி அப்படின்வாங்க. அப்படின்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. அப்படின்னா என்ன, அந்த நாட்டில் இன்றைக்கி கரப்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. திரும்ப அந்த நாட்டில் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்றது தனியும் வரைக்கும் அவர்களை அவர்கள் அனுப்புவது சரியானதாக அது கிடையாது. அசைலம் சீக்கர்ஸ் அப்படின்வாங்க, அதாவது தஞ்சம் கொடுப்பது. ஷேக் ஹசீனாவை விட்டுறணும்னு சொல்லிட்டு அவர் தான் தொடர்ந்து குரல் எழுப்பிட்டு ஷேக் ஹசீனாவை நீங்கள் விடுவீங்கள் அப்படின்றது இந்தியாவுக்கு எதிரானது இல்லையே. இதுக்கு பின்னாடி சீனா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா சார்? ஒரு பகையாளியாக நம்ம மாற்றிக்கொள்ள முடியாது. எந்த நாடுமே அதை செய்யாது. குட் ஃபென்சஸ் மேக் குட் நெய்பர்ஸ் அப்படின்வாங்க. எப்பயாச்சும் நினைச்சு பார்த்தீங்களா பங்களாதேஷ் இந்தியாவுக்கு எதிராக மாறும் அப்படின்னு? இதெல்லாம் ஒரு எல்லை மீறிச்சின்னு சொன்னால் ராணுவ ஆட்சி வரதுக்கான வாய்ப்புகளும் அங்கே இருக்கின்றன. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் சர்வதேச விவகாரங்களின் நிபுணரும் பேராசிரியருமான திரு பெர்னார்ட் சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க சார். பங்களாதேஷ் இதுவரைக்கும் இந்தியாவோட மிக முக்கியமான நட்பு நாடாக இருந்த வங்காளதேசம் சில மாதங்களாகவே இந்தியாவுக்கு எதிராக தீவிரமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இந்தியாவிற்கு எதிரான மனநிலை அதிகமாயிடுச்சு. நம்ம டெய்லி பார்த்துட்டே இருக்கோம். இப்போ கூட தொடர்ந்து வன்முறை என்பது தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஸோ பங்களாதேஷில் ஆக்சுவலாக உங்களோட பார்வையில் என்ன நடந்துட்டு இருக்கு? வங்கதேசம் இந்தியாவால் தான் உருவாக்கப்பட்டது. இது 1971 டிசம்பர் 16 அங்கே ஒரு பெரிய போராட்டம் ஒன்று வெடிக்கின்றது. 47 2 பாகிஸ்தான்கள் உருவாக்கப்பட்டது. வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான். அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் 71 இந்தியாவில் இந்தியாவினுடைய உதவியோடு முக்தி பாகினி என்று சொல்லக்கூடிய அந்த முஜிபுர் ரஹ்மானுடைய இராணுவம், முக்தி பாகினி என்பது தான் அவர்கள் அங்கே வங்கதேசத்தை தனி நாடாக மீட்டெடுக்க வேண்டும் என்கின்றது தான் முக்தி பாகினி. அதுதான் இந்தியாவால் சப்போர்ட் பண்ணப்பட்டு அங்கே ஒரு தனி நாடு உருவாகின்றது. ஒரு தனி நாடு உருவானவுடனே அதை முதல்ல அங்கீகாரம் செய்தது இந்தியாவு தான். அதனால் 71 நம்ம பார்த்தோன்னு சொன்னால் வங்கதேசம் இந்தியாவால் உருவாக்கப்பட்டது. அதனால்தான் பாகிஸ்தானுக்கு ஒரு கடும் கோபம் இந்தியா மேலே வரத்துக்கும் அது ஒரு காரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்க காஷ்மீர் மேலே அவங்களுடைய இதை ரொம்ப அதிகமாக அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனை உருவாக்க ஆரம்பித்தாங்க. அந்த விதத்தில் 71 வங்கதேசம் உருவாகின்றது. 75 வங்கதேசத்தை உருவாக்கிய முஜிபுர் ரஹ்மான் கொல்லப்படுகின்றார். அதுக்கப்புறம் அங்கே திருப்பியும் இராணுவ ஆட்சி வருகின்றது. ஜியாவுல் ரஹ்மான் வராரு. அதுக்கப்புறம் எர்ஷத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் வராரு. 90களில் இருந்து தான் அதுக்கப்புறம் கலிதா ஜியாவும் அதுக்கப்புறம் ஹசீனா முஜிபுர் ரஹ்மானுடைய மகள் ஹசீனாவும் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கின்றார்கள். கடந்த 16 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தது ஹசீனா தான். அவங்க தான் 16 ஆண்டுகளாக இருக்கின்றார்கள். 2024 ஜனவரியில் திருப்பியும் எலெக்ஷன் வருகின்றது. இந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட யாருமே பங்கேற்க முடியாத ஒரு நிலை உருவாகின்றது. அதனால் அவாமி லீக் அவங்களுடைய கட்சி தான் பதவிக்கு வருகின்றது. அதற்கப்புறம் தான் 2024 ஜூன் ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெற்ற அந்த ஒரு போராட்டத்தில் ஹசீனா இந்தியாவுக்கு தஞ்சம் கேட்கிறார்கள். இந்தியா தஞ்சம் கொடுக்கின்றது. அதற்கு பிறகு இன்டரீம் கவர்மெண்ட் வருகின்றது. அந்த இன்டரீம் கவர்மெண்ட்டை முகமது யூனுஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய நோபல் லோரியட், அவர் நோபல் பரிசு பெற்றவர். அவர் மைக்ரோ ஃபைனான்ஸ் அவருடைய இதை கிராமின் பேங்க், சாதாரண மக்கள் கூட இன்றைக்கி பணம் சேர்க்கலாம். அப்படி சேர்க்கப்பட்ட பணம் பெரிய அளவில் அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவும் என்பது தான் அவருடைய திட்டங்கள்லாம் அவருடைய தீசிஸ் அதுதான். அந்த இதோடு தான் அவர் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆண்டாக, இப்போ 1.5 ஆண்டாக இன்றைக்கி வங்கதேசத்தை அவர் ஒரு தலைமை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் வங்கதேசத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனைக்கு அந்த நாடு இன்றைக்கி உருவாகி இருக்கின்றது. அந்த நாட்டில் இப்போது தேர்தல் 2026 February 12 என்று குறிப்பிட்டு விட்டார்கள். தேர்தலை நோக்கி அந்த நாடு இப்போது போய்கொண்டு இருக்கின்றது. அதனால்
இங்கே ஹசீனா இந்தியாவுக்கு தஞ்சம் வந்து இந்தியா தஞ்சம் கொடுத்து விட்டதுனால அங்கே வந்து அவாமி லீக் மேலே இப்போ வந்து மக்கள் வந்து மிக மிக அதிருப்தியில் இருக்கின்றார், கடும் கோபத்திலும் அதிருப்தியிலும் இருக்கின்றார். ஏன்னா 16 ஆண்டுகள் அவர் ஆண்டு விட்டார். அந்த நாடு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து சந்திக்கவில்லை. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அவர்தான் காரணம் என்பதனால் அவாமி லீக் வந்து தேர்தலில் பங்கேற்கக்கூடாது என்று அந்த நாட்டினுடைய எலெக்ஷன் கமிஷனோ இவங்களும் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அவங்க வந்து பங்கேற்க போகிறதில்லை. அப்போ வந்து பிஎன்பி என்று சொல்லக்கூடிய கலிதா ஜியா தான் இன்றைக்கி வந்து அவர்களுடைய பார்ட்டி தான் இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு பங்கை வகிக்கும் என்பது இன்றைக்கி வந்து தெளிவாக தெரிகின்றது. அவருடைய மகனும் இப்போது திரும்பி விட்டார். அப்படி இருக்கிற நிலையில் வந்து இப்போது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. அது இந்தியாவிற்கு எதிராக அது வந்து திருப்பப்பட்டிருக்கின்றது. ஷேக் ஹசீனா நீங்கள் சொல்கிறது போலவே அவங்க தான் கடந்த 16 ஆண்டுகளாக அங்கே ஆட்சி பண்ணாங்க. யூஸ்வலாக ஒரு வார்த்தையை ஒன்று காயின் பண்ணுவாங்க சார். என்ன அப்படின்னா, ஹசீனா இஸ் இந்தியா, இந்தியா இஸ் ஹசீனா அப்படின்ற மாதிரி அங்கே பார்க்கப்பட்டது. ஏன்னா ஹசீனா இருந்த வரைக்கும் இந்தியாவுக்கு அதிகமாக ஆதரவு இருந்தாங்க. ஏன்னா அதனால தான் அவங்க மீது ஒட்டுமொத்த கோபத்தின் காரணமே அதுதான். எது எடுத்தாலும் அவங்க இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கோவப்பட்டு தான் அவங்களுக்கு எதிராக போராடினாங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து இந்தியாவில் தான் வந்து தஞ்சம் புகுந்தாங்க. இப்போ எந்த இடத்துல ஷேக் ஹசீனா மீது இருக்கக்கூடிய கோபம், இந்தியா மீது அந்த கோபம் வந்து எந்த இடத்துல மாறுச்சு சார் பங்களாதேஷ் மக்களுக்கு? அதாவது வந்து இந்த 16 ஆண்டுகளாக அவங்க இந்தியாவுக்கு தஞ்சம் புகுவதற்கு முன்னாடி அவங்க தான் வந்து ஆட்சியில் இருக்கின்றார்கள். அவர்கள் தான் வந்து அந்த 50வது ஆண்டு விடுதலை போராட்டம், பங்களாதேஷ் விடுதலை போராட்டம்லாம் நடக்கும்போதெல்லாம் ஒரு பெருமளவில் அந்த விடுதலையை வந்து அவங்க கொண்டாடுகிறார்கள். அப்போல்லாம் வந்து இந்தியா தான் வந்து முழுவதுமாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கின்றது. தெரிந்தது தான். அதாவது வந்து இந்தியா வந்து அந்த 71 வந்து அந்த விடுதலை போராட்டத்தின் போது எப்படி வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்ததோ முஜிபுர் ரஹ்மானுக்கு, அவர் முஜிபுர் ரஹ்மானுடைய மகளாக இருக்கின்றார். 16 ஆண்டுகளாக அவர் இருக்கும்போதும் நேச்சுரலாக, அதாவது வந்து இயற்கையாகவே வந்து யார் அவங்களுடைய விடுதலை போராட்டத்தின் போது அவர்களோட துணை நின்றார்களோ அந்த கட்சியை திரும்ப வந்து ஆட்சிக்கு வரும்போது அவர் இந்தியாவுக்கு க்ளோஸராக இருப்பாங்க அப்படின்றது வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். அதை தான் அவரும் செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஷேக் ஹசீனா வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து தஞ்சம் புகுந்திருக்கிறார் என்பது தான் இன்றைக்கி வந்து அவர்களுக்கு இந்தியாவின் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய கோபத்திற்கு ஒரு காரணம். அதை தான் அவங்க வந்து ஒரு மையமாக வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து அங்கே புதிய கட்சிகள் அங்கே இன்றைக்கி வருமா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒன்று நாம் இன்றைக்கி கட்டாயமாக கவனிக்கப்பட வேண்டும். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் சொன்னால், வங்கதேசத்தில் இன்றைக்கி வந்து அந்த ஒரு புதிய கட்சிகள்லாமும் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஜமித்தி இஸ்லாமி அப்படின்றதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஏற்கனவே தடை செய்யப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சி தான் வந்து ஹசீனாவை தூக்கி எறிவதற்கும் மாணவர் இயக்கங்களோடு கைகோத்து சேர்ந்து நிற்பதற்கும் ஒரு கட்சியாக இன்றைக்கி இருந்தது. அதனால் வருகின்ற தேர்தலில் கூட அவங்க வந்து பிஎன்பியும் பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டியும் இவங்களோட கலிதா ஜியாவுடைய அந்த கட்சியும் இந்த ஜமித்தி இஸ்லாமியும் தான் இன்றைக்கி வந்து 2 முக்கியமான கட்சிகளாக இன்றைக்கி வந்து பார்க்கப்படுகின்றன. அதனால் இந்த கட்சிகள் ரெண்டுமே வந்து இன்றைக்கி வந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆன்டி இந்தியா நிலைப்பாடு என்பது வந்து அவங்களுக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து அவாமி லீக் இன்றைக்கி வந்து ஷேக் ஹசீனா மேலே அவங்களுடைய கட்சி மேலே இருக்கின்ற அந்த ஒரு அதிருப்தி தான் இன்றைக்கி வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து அவர்களை உருவாக்கியிருக்கே தவிர, பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்பொழுதுமே வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். இப்பொழுதுமே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு இந்தியாவுக்கு எதிரான ஒரு இது அப்படின்றது வந்து வருந்தத்தக்கது. இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டு தான். இது வந்து இந்த கட்சியினுடைய, அதாவது வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய ஒரு எண்ணம் வந்து இது கிடையாது அப்படி என்பது தான் இன்றைக்கி வந்து பார்க்கப்படுகின்றது. சமீபத்தில் பங்களாதேஷ் நீதிமன்றம் வந்து ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. அந்த போராட்ட வன்முறையின் காரணத்தில் அவங்களால தான் வந்து வன்முறை நடத்தப்பட்டது அப்படின்ற குற்றச்சாட்டில் மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன ஒரு டிமாண்ட் எழுந்தது அப்படின்னா, இதுக்கப்புறமாச்சு இந்தியா வந்து ஷேக் ஹசீனாவை எங்கள்கிட்ட கொடுத்துடணுன்ற மாதிரி பல குரல்கள் அங்கே எழுப்பப்பட்டது. இப்போ ஒருவேளை இந்தியா வந்து ஷேக் ஹசீனாவை அங்கே ஒப்படைப்பாங்களா, ஒப்படைச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு நடைமுறையில பங்களாதேசி மக்கள் மாற்றம் வருமா, அது இந்தியா மீது இருக்கக்கூடிய கோபம் வந்து கொஞ்சம் தனியாக வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் இந்திய அரசு ஒப்படைப்பாக்கல ஷேக் ஹசீனாவை பங்களாதேஷ்ல? அதாவது ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா வந்து தஞ்சம் கொடுத்தது என்பது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய
அங்கு வந்து இன்றைக்கி இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய குரல்கள் அப்படின்னா இதுதான் குரல்கள். அது வந்து யாரால் வருது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவ இயக்கங்கள் தான் வந்து அவங்கள வந்து திருப்பியும் அவங்கள வந்து அனுப்பிவிடுங்க அப்படின்றத. அதாவது திருப்பி நீங்கள் வந்து தஞ்சம் கொடுத்துருக்குறீங்க, அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு குற்றவாளியாக இந்த நாட்டில் வந்து இன்றைக்கி நிரூபிக்கப்பட்டிருக்கிறாங்க. பல குற்றங்களில் வந்து அவங்களுக்கு வந்து வேண்டிய ஆதாரங்கள் இருக்கின்றன. அதனால் வந்து அவங்க வந்து குற்றவாளியாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் திரும்பி அனுப்பப்பட வேண்டும் அப்படின்றது தான் இந்தியாவுக்கு அவங்க வந்து சொல்லுகின்றார். இந்திய அரசாங்கம் இதை பற்றிய ஒரு முடிவு வந்து இதுவரைக்கும் எடுக்கவில்லை. இதுவரைக்கும் அவங்க வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்றது இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து ஒரு முடிவு எடுக்கப்படாத ஒரு நிலையில் இன்றைக்கி அவங்க திரும்ப அனுப்பப்படுவார்களா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் திரும்ப அனுப்பப்பட்டால் அவருடைய உயிருக்கு அங்கே ஆபத்து இருக்கும் அப்படிங்கிற நிலையில் இந்தியா வந்து அந்த ஒரு நிலைப்பாட்டை, அதாவது வந்து திரும்ப அவங்கள அனுப்புகின்றது அப்படிங்கிற முடிவை வந்து எந்த ஒரு நாடுமே, இந்தியாவில் எந்த ஒரு நாடுமே இன்னொரு நாட்டு தலைவருக்கு தஞ்சம் கொடுக்கும்போது திரும்ப அந்த நாட்டில் வந்து அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்றது வந்து தனியும் வரைக்கும் அவர்களை வந்து அவர்கள் அனுப்புவது வந்து சரியானதாக அதோட வந்து கிடையாது. அசைலம் சீக்கர்ஸ் அப்படின்வாங்க, அதாவது தஞ்சம் கொடுப்பது அப்படின்றது அதனுடைய ரீதியில் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம பார்க்கின்றோம். அந்த விதத்தில் இப்போ வங்கதேசத்தில் வந்து ஒரு புது தேர்தல் நடந்து புதிய தலைமை அங்கே வந்து அங்கே ஒரு புதிய தலைமையில் ஏற்படக்கூடிய ஜனநாயக ஆட்சியில்தான் இந்தியா சொல்கிறது, அவர்களோடு நாங்கள் வந்து ரீபூட் திருப்பியும் எங்களுடைய உறவை நாங்கள் புதுப்பித்துக் கொள்கிறோம், அவர்களோடு நாங்கள் பேசுகிறோம், அவர்களோடு சேர்ந்து பேசி வங்கதேசத்துக்கு என்னென்ன உதவி வேண்டும் என்றோ அல்லது வங்கதேசம் என்ன கேட்கிறது என்கின்றதோ அதை பற்றிய முடிவை நாங்கள் அப்போது எடுத்துக்கொள்வோம் எப்போது அப்படின்றது தான் இன்றைக்கி இந்தியாவினுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. அதனால் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா, வங்கதேசத்தில் நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் அந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் எலமெண்ட் அப்படின்றாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆட்சியை கையில் ஏந்தி பெரிய அளவில் அவங்க வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணல அப்படின்னு சொன்னால் திரும்பவும் இன்றைக்கி வந்து வங்கதேசத்தில் ஒரு டெமோக்ராட்டிக் ஆட்சி ஏற்படுவதற்கும் அதை தொடர்ந்து இந்தியா வந்து அவர்களோட அந்த தொடர்ந்து ஒரு நல்ல உறவை பேணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. சார், இப்போ சமீபத்திய நிகழ்வுகள்லாம் பேசும்போது ஒரு பக்கம் பங்களாதேஷ் போராட்டத்தின் முகமாக பார்க்கப்படக்கூடிய உஸ்மான் ஹெய்டி அவரை வந்து சுட்டு கொண்டுடுறாங்க, அவர் கொல்லப்படுகிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிந்து ஒரு இந்தியர் திப்பு சந்திரதாஸ் அவரை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வன்முறையாளர்கள்லாம் வந்து உயிரோடு வச்சு எரிச்சு கொண்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் பங்களாதேஷில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேள்விப்படாத ஒரு நிகழ்வுகள் இதெல்லாமே. ஸோ உஸ்மான் ஹெய்டியை கொண்டவங்க வந்து இந்தியா தான் அவங்கள வந்து கொலை பண்ணிட்டாங்க, இந்தியாவுக்கு எதிராக உஸ்மான் ஹெய்டி வந்து போராட்ட காலத்தில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டார்னா அந்த காரணத்தை காட்டி தான் இந்தியா வந்து மறைமுகமாக கொலை பண்ணிட்டதா சொல்கிறாங்க. அவரை சுட்ட குற்றவாளிகள் கூட இந்தியாவுக்கு தப்பி வந்துட்டதா விட அங்கே மக்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க சார். ஸோ இந்த நிகழ்வுகள்லாம் எப்படி நீங்கள் வந்து பார்க்குறீங்க? இதை தொடர்ந்து இந்தியாவோட அப்ரோச் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அதாவது இது வந்து 2014 ஜூலை ஆகஸ்டில் ஏற்பட்ட நிகழ்வுகள். அந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் தான் வந்து இவங்க வந்து ஷேக் ஹசீனா வந்து ரிசைன் பண்ணிவிட்டு நாட்டை விட்டு வெளியேறி இங்கே அவங்க வராங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்டில் வந்து எல்லாரும் சேர்ந்து மாணவ இயக்கங்களும் தொழிலாளர் இயக்கங்களும் எல்லாம் சேர்ந்து தான் அங்கே வந்து அந்த ஆட்சியை முகமது யூனுஸ் கையில் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்கெல்லாம் இன்றைக்கி பக்கபலமாக இன்றைக்கி நின்று கொண்டு இருக்கின்றார். இப்போ இந்த ஒரு நிலையில் வந்து அவங்க வந்து அடுத்தது இந்த இன்டரீம் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ நாள் செயல்படும் என்னன்றதெல்லாம் அங்கே வந்து ஒரு பேச்சு பொருளாகவே இருந்து கொண்டு இருந்தது. அவர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்தியாவோட நட்போடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யூனுஸ் வந்து இந்தியாவோட ஒரு அவர் வந்து இன்டரீம் கவர்மெண்ட்டை வந்து இன்றைக்கி நடத்தி கொண்டு இருக்கின்றார். அதில் எல்லா நாடுகளோடையும் அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு உறவை தான் அவர் வந்து இந்தியாவோடையும் அவர் வந்து பேணி கொண்டு இருக்கின்றார். இந்தியாவுக்கு வந்து ஒரு எதிராகவோ என்னவோ அவர் செயல்படக்கூடிய ஒரு நபர் அவர் இல்லை, அப்படி அவர் செய்யவும் இல்லை. ஆனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள், மாணவ அமைப்புகள், எந்த மாணவ அமைப்புகள் வந்து அவரை தூக்கி எறிந்ததோ, ஷேக் ஹசீனாவை தூக்கி எறிந்ததோ, அந்த மாணவ அமைப்பில் தான் இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனை ஏற்பட்டு இன்றைக்கி வந்து இந்த ஒரு இதை வந்து அவர் கொல்லப்பட்டதும், இந்த ஹாடி கொல்லப்பட்டதும், அவருக்கு வந்து கொல்லப்பட்டவர்கள் வந்து இன்றைக்கி இந்தியாவுக்கு தப்பி ஓடிவிட்டார்கள் என்றெல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஏற்க முடியாத வந்து ஒரு இதாக தான் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு இருக்கின்றது. என்ன இன்றைக்கி அங்கே நடந்து கொண்டு இருக்கின்றன, அங்கே வந்து பெருமளவில் வன்முறை இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வன்முறையில் வந்து
அந்த வன்முறையை வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவை பக்கம் இன்றைக்கி திசை திருப்பி விடுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கின்றன. ஒருவர் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார், ஹாதி கொல்லப்பட்டிருக்கிறார், தாஸ் வந்து தீ வைத்து இன்றைக்கி இழுக்கப்பட்டிருக்கின்றார். அதே சமயத்தில் வந்து 2 பத்திரிகைகளுக்கும் இன்றைக்கி தீ வைத்து, பத்திரிகை அலுவலகங்களுக்கும் இன்றைக்கி வந்து பங்களாதேஷில் அவங்க தீ வைத்திருக்காங்க. அதுக்கும் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, அந்த பத்திரிகைகள் வந்து ப்ரோ இந்தியாவாக இருந்துச்சு அப்படின்றது அவங்க சொல்லக்கூடிய காரணங்களாக இருக்கின்றன. அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு இந்தியாவை வைத்துக்கொண்டு இன்றைக்கி வந்து அங்கே வன்முறைகள் வந்து இன்றைக்கி அதிகமாகாத இன்றைக்கி வந்து பங்களாதேஷ் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் பங்களாதேஷ்லேயே, வங்கதேசத்திலேயே அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய இவங்களாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட், இது வந்து நடக்கக்கூடாது. இந்த மாதிரி பங்களாதேஷுன்னு இவரே வந்து யூனுஸை வந்து இந்த தீ வைப்புக்கு அப்புறம் சொல்லியிருக்கிறது, பங்களாதேஷில் வங்கதேசத்தில் இப்படி நடப்பது என்பது வந்து ரொம்ப கவலை அளிக்கின்றது எனக்கு. இந்த மாதிரியான வந்து வங்கதேசம் இல்லை அப்படின்றதான் இன்றைக்கி வந்து அவர் குறிப்பிடுகின்றார். அதனால் இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இது வந்து ஃபியூ எக்ஸ்ட்ரீம்ஸ், இதெல்லாம் நடக்கக்கூடியதெல்லாம் வந்து சில ஒரு எக்ஸ்ட்ரீமாக பார்த்துட்டு இன்றைக்கி அந்த நாடு வந்து திரும்பவும் வந்து ஒரு ஜனநாயக பாதையில் அது வந்து இது பண்ண ஆரம்பிக்கணும். திருப்பியும் வந்து அவங்களுடைய வரலாற்றை வந்து அவங்க வந்து திருப்பியும் ஜனநாயக பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த ஒரு இன்டர்னீம் ரூல் முடிஞ்ச உடனே இந்த பங்களாதேஷில் இப்போ இருக்கக்கூடிய இந்த February 12 அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், அந்த தேர்தலுக்கு மக்களை தயாராக்க வேண்டும். அந்த தேர்தலில் வந்து எவ்வளவு கட்சிகள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமோ, பங்கேற்க முடியுமோ அதை வந்து உறுதி செய்யணும். அதில் யார் அவங்க வர்றாங்களோ அவங்க வந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை இந்தியாவோடு சேர்ந்து அவங்க வந்து என்னென்னா தேவை அவங்க விரும்புகிறார்களோ அதை கேட்டு அவர்கள் பெற்றுக்கொள்ளும். ஆனால் சார், நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி யூனுஸ் வந்து இந்தியாவை பெருசாக ஏதோ அகேன்ஸ்டாக பேசலை அப்படின்ட்டு. ஆனால் அவரோட தலைமையில் தானே சார் போராட்டம்லாம் பெருசாக வெடிச்சிட்ருக்கு. அவர் தானே இந்தியாவை வந்து குறை சொல்லி பேசுகிறாரு. ஷேக் ஹசீனாவை விட்டுணும்னு சொல்லிட்டு அவர் தானே தொடர்ந்து குரல் எழுப்பிட்டு வர்றாரு. ஷேக் ஹசீனாவை நீங்கள் விடுவீங்கள் அப்படின்றது வந்து இந்தியாவுக்கு எதிரானது இல்லையே. ஏன்னா அவங்க வந்து ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா தஞ்சம் கொடுத்துருக்கிறதுனால அந்த நாட்டு அங்கே நாட்டு இருக்கிற நீதிமன்றம் அது ஒரு இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. அந்த நீதிமன்றம் வந்து முடிவுகளை எடுக்கின்றார்கள். அதாவது எந்த நாட்டிலையுமே வந்து ஜன நீதிமன்றம் அப்படின்றது இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அங்கேயும் இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தை தான் நம்ம பார்க்கணும். அந்த நீதிமன்றம் வந்து என்ன சொல்லுதுன்னா, கொலை குற்றவாளி, அதாவது இவங்களை வந்து குற்றவாளியாக நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அப்படின்றாங்க. அதனால் இவர் வந்து இன்றைக்கி பொறுப்பில் இருக்கிற காரணத்தினால அவருக்கு வந்து எல்லா கேள்விகளும் அவர் முன்னால் வைக்கப்படுகின்றன. அந்த பொறுப்பில் இருக்கின்ற காரணத்தினால அவர் எல்லா கேள்விகளுக்கும் அவரும் வந்து பதில் சொல்லி ஆக வேண்டும். அந்த விதத்தில் தான் அவரும் வந்து இன்றைக்கி இந்தியாவிடம் கேட்குறார், நீங்கள் வந்து அடைக்கலம் கொடுத்துருக்குறீங்க, அவங்க வந்து குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கின்றாங்க, அவர்களை நீங்கள் திருப்பி அனுப்புங்க அப்படின்னு தான் சொல்கிறார். அதே முகமது யூனுஸ் தான் சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வன்முறைக்கு வந்து வங்கதேசத்தில் இடமில்லை அப்படின்றத மிக எவ்வளவு தூரத்துக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டியமோ அவ்வளவு கண்டிப்பாக அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் வந்து நம்ம வந்து முகமது யூனுஸ்டெல்லாம் வந்து நம்ம இந்தியாவை பாதிக்கிற அளவுக்கு அவர் வந்து உறவை வந்து இன்றைக்கி கட்டாயமாக அவர் எடுத்து செல்லவும் நான் ஏன் அதை கேட்குறேன்னா சார், இப்போ முகமது யூனுஸ் வந்ததுக்கு அப்புறம் பங்களாதேஷ்குள்ளே இருக்கக்கூடிய மக்களோட பார்வை எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு இனிமேல் இந்தியா தேவையில்லை, சீனாவே போதும் அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு போல் கூட எடுத்திருக்காங்க. அதில் ஃபுல்லாக சீனாவே நம்ம போதுன்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் முடிவு எடுத்துட்டதாகவும், இந்தியாவோட உறவே நமக்கு இனிமேல் தேவையில்லைன்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பார்வை மாறி இருக்கிறதாகவும் இப்போ செய்திகள்லாம் பார்க்குறாங்க சார். அதனால தான் வந்து ஒருவேளை அந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்து பங்களாதேஷில் நிகழ வாய்ப்பு இருக்கா, இந்தியாவை ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சுட்டு சீனா போக, ஏன்னா இதுக்கு பின்னாடி சீனா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்க சார் இந்த வன்முறைக்கு பின்னாடிலாம்? இது வந்து நம்ம ஏன்னா அவங்களுடைய நீங்கள் பங்களாதேஷ் அமைந்திருக்கிற அந்த ஒரு எப்படி அமைந்திருக்கிறது பூகோளமாக அப்படி நம்ம பார்த்தோம்னா கூட அவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் இந்தியா தான் அவங்களுக்கு. ஒரு பக்கம்தான் அவங்களுக்கு வந்து கீழே வந்து அவங்களுக்கு கடல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மியான்மர் இருக்கின்றது, பர்மா இருக்கின்றது, அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி வந்து அவர்களுடைய நாடு உருவானதிலேருந்து இதுவரைக்கும் இந்தியா அவர்களுக்கு செய்தது, அதே போல் வந்து இந்தியாவின் உடனான ஒரு உறவு என்பது வந்து ஒரு முக்கியமான ஒரு உறவு. அந்த உறவை வந்து இன்றைக்கும் அவங்க வந்து போற்றி பெரும்பாலான வங்கதேசத்தினரை என்ன தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி படிக்கிற வரைக்கும்லாம் பார்க்கும்பொழுது நம்ம வந்து அவங்க எல்லாரும் குறிப்பிட்டு சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி வந்து இன்றைக்கி மாறிவிடக்கூடாது, இந்தியாவுக்கு எதிரான ஒரு தேசமாக வங்கதேசம் மாறிடக்கூடாது.
அதற்கு அவங்கள வந்து பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய கோபம் என்னன்னா, அந்த 16 ஆண்டுகளாக ஆட்சி செலுத்தி அப்புறம் வந்து கடைசியில் வந்து கடைசி ஒரு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள்லாம் வந்து ஒரு 3வது முறையாக அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படும் போதெல்லாம் வந்து அந்த நாட்டில் வந்து இன்றைக்கி ஜனநாயகம் குறைஞ்சிருச்சு. அந்த ஜனநாயகத்தினுடைய மீறல்கள் நிறையா இருந்தன அப்படின்றதெல்லாம் தான் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஹசீனாக்கு. அந்த மாதிரியான ஒரு இவங்களுக்கு வந்து இந்தியா தஞ்சம் கொடுத்ததுன்ற அந்த ஒரு வருத்தம் தான், அதுதான் வந்து இன்றைக்கி இந்தியாவுக்கு மேலே அவங்க வைக்கக்கூடிய வந்து ஒரு இதாக இருக்க முடியுமே ஒழிய, ஒரு இந்தியா மேலே இருக்கக்கூடிய கோபத்திற்கு காரணமாக இருக்க முடியுமே ஒழிய, மற்றபடி வந்து இந்திய வங்கதேச உறவுகள் வந்து எந்த விதத்தில் நம்ம பார்த்தாலும் சரி, இந்தியா வந்து வங்கதேசத்திற்கு உறுதுணையாக தான் இருந்திருக்கிறது, உறுதுணையாக தான் கட்டாயமாக இருக்கும் வரும் நாட்களிலும். ஏன்னா வந்து ஒரு நெய்பரிங் கண்ட்ரியை, பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடை வந்து, ஒரு அண்டை நாடை வந்து ஒரு பகையாளியாக நம்ம மாற்றிக்கொள்ள முடியாது. எந்த நாடுமே அதை செய்யாது. குட் ஃபென்சஸ் மேக் குட் நெய்பர்ஸ் அப்படின்வாங்க. எல்லையில் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல நண்பன் இருந்தானா தான் நம்முடைய எல்லை வந்து ஒரு பாதுகாப்பான எல்லையாக இருக்கிறதுக்கும். இன்றைக்கி பங்களாதேஷனுடைய செக்யூரிட்டி பாதுகாப்பிற்கும் இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கும் 2 நாட்டிற்குமே இந்த உறவு என்பது முக்கியமான ஒரு உறவாக இருக்கின்றது. அந்த விதத்தில் வந்து கட்டாயமாக வந்து பங்களாதேஷில் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு மாற்றங்கள்லாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் கட்டாயமாக மாறும், ஒரு நல்ல உறவு மீண்டும் வரும் என்பது தான் என்ன போல உங்களுடைய நம்பிக்கை. இந்த ஒரு பிரச்சனையில் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சவால் என்னென்னு பார்க்குறீங்க சார்? ஏன்னா நீங்கள் சொன்னது போல் பிப்ரவரி 2026ஆம் ஆண்டு எலெக்ஷன் அங்கே வருது. பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஃபேக்டர் வந்து இளைஞர்களுக்கும் அந்த எலெக்ஷனில் அவங்களும் அதிகமாக பெருசாக பங்கெடுத்துவங்கன்ற சமயத்தில் எலெக்ஷனுக்கு அப்புறம் மீண்டும் அந்த உறவை வந்து பழையபடி ஒற்றுமையாக கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்திய அரசுக்கு என்னென்ன சவால்கள் இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? பங்களாதேஷில் இப்போ வந்து இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இது என்னன்னா, இந்த பொறுப்பு அரசாங்கம் இந்த அதனிடம் ஒப்படைக்கப்பட்ட முக்கியமான பணி என்னன்னா, அந்த நாட்டில் வந்து திருப்பியும் ஜனநாயகத்தை அந்த நாட்டில் மலர வைக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு தேர்தலுக்காக அந்த நாட்டை வந்து உருவாக்க வேண்டும். அந்த தேர்தலை உருவாக்குகிற போது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு வாய்ப்புகள், எல்லாமே வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம் தானே, பல கட்சிகளை உடைய நாடுகள் தானே. அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் இன்றைக்கி வந்து வாய்ப்பளிக்கப்படுகின்றதா. ஏற்கனவே வந்து அவாமி லீக் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஏன்னா ஷேக் ஹசீனா மேலே இருக்கக்கூடிய கோபம், அவங்க இந்தியாவில் தஞ்சம் கொடுத்துருக்க அந்த கோபத்தில் வந்து அவங்க வந்து இன்றைக்கி அவங்க வந்து குற்றவாளின்னு இது பண்ணட்டும், அது ஒன்றும் இல்லை. அதனால் வந்து அந்த கட்சியே தேர்தலில் நிற்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக ஜனநாயகத்தில் அது ஏற்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு விமர்சனம் கட்டாயமாக இருக்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களில் பங்களாதேஷில் இன்றைக்கி வங்கதேசத்தில் அந்த தேர்தல் முறையாக நடைபெற்று ஒரு முறையான அரசாங்கம் இன்றைக்கி வந்து விட்டது என்றால், இந்தியா வந்து அவர்களோட பேச்சுவார்த்தையில் ஷேக் ஹசீனாவை திரும்ப அனுப்புறதுலேருந்து எல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா நம்மளுக்குமே வந்து ஒரு நாட்டுக்கு தஞ்சம் கொடுத்த அந்த தலைவர் இங்கே வைத்திருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தானே. இப்போ வந்து எவ்வளவு தூரத்துக்கு அந்த நாட்டினுடைய கோபம் இந்தியா மேலே இன்றைக்கி திருப்பப்பட்டிருக்கிறதுன்றது இந்தியாவுக்கு நன்றாக தெரிகின்றது தானே. அதனால் வந்து இந்தியாவும் இதை வந்து நிச்சயமாக இதை வந்து விரும்பவில்லை. எந்த நாடுமே இதை விரும்பாது. எந்த நாடுமே ஒரு தலைவருக்கு தஞ்சம் கொடுத்தா அந்த நாட்டில் வந்து இன்றைக்கி பிரச்சனைகள் எல்லாமே நம்ம மேலே திருப்பப்படும் போது யாருமே அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த விதத்தில் வந்து கட்டாயமாக வந்து இந்த தேர்தலில் வந்து எப்படி, ஆனால் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அங்கேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனைகள் இன்றைக்கி இருக்கின்றன. பங்களாதேஷில் வந்து ஒரு ஆண்டுக்கு அதனுடைய இது இப்போ என்ன சொல்லுதுன்னா 4 லட்சம் இளைஞர்கள் இன்றைக்கி வந்து இதாக மாறுறாங்க. அதாவது வந்து படித்துவிட்டு பட்டதாரிகளாக வருகிறார்கள். படித்துவிட்டு பட்டதாரிகளாக வரக்கூடிய அவர்களுக்கு வேலை வாய்ப்பை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த போராட்டம் 2024 நடந்ததுக்கு என்ன காரணம்னா, 1/3 வந்து அந்த கட்சின்னு அவங்க டைரெக்டாக சொல்லாட்டி கூட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், தேசிய விடுதலைக்காக போராட்டம் நடத்தினவங்க, அவங்க பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் 1/3 ஆஃப் த கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணுன்னாங்க. அதுதான் போராட்டத்திற்கு முக்கியமான காரணம். அதனால தான் இளைஞர்கள் வந்து வெகுண்டு இருந்தது அதுதான். அதை ஒட்டி பங்களாதேஷ் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, நாங்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. முதல் தடவையாக சுப்ரீம் கோர்ட்டு கவர்மெண்ட்டை 16 ஆண்டுகள் ஆள்றாங்க. அந்த உச்சநீதிமன்றம் அவங்களுடைய இதை வந்து இது பண்ணுறாங்க, திருப்பி அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்து 1/3 ஆஃப் த ரிசர்வேஷன் நீங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 93% ரிசர்வேஷன் மெரிட்டு, 5% தான்
அந்த வங்கதேச விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவர்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படின்றது 5% தான். அப்போ 1/3 எங்கே இருக்குது, 5% இங்கே இருக்குது. அதாவது சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அதுக்கப்புறம் தான் அந்த நாட்டில் வந்து இது வந்து போராட்டம் வந்து வெடிக்கின்றது. அப்படின்னா இன்றைக்கி வந்து இளைஞர்களுடைய வீக்கம் என்று சொல்லக்கூடிய மிக அதிகமான இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடாக அது இருக்கின்றது. அது ஒன்று. ரெண்டாவது, டெக்ஸ்டைல்ஸ் இன்றைக்கி அதிகமாக ஏற்றுமதி பண்ணுகின்ற ஒரு நாடு இன்றைக்கி பங்களாதேஷ். உலகத்திலேயே இன்றைக்கி பெரிய பெயர் வந்து டெக்ஸ்டைலில் சாரா அப்படின்வாங்க, ஹெச்எம் அப்படின்வாங்க. ஹெச்எம், சாரா எல்லாரும் துணி எங்கே வாங்குறாங்கன்னா பங்களாதேஷில் தான் வாங்குறாங்க. அவங்களுடைய துணிகள் தான் அவங்க எல்லாமே. அதனால் வந்து அந்த நாட்டினுடைய, அதாவது ஒரு காலத்தில் வந்து ஒரு எக்கனாமிக் மிரக்கிள், பொருளாதாரத்தினுடைய அதிசயம் என்று சொல்லப்பட்டது தான் பங்களாதேஷ். இன்றைக்கி வந்து எக்கனாமிக் கெட்டஸ்ட்ரோஃபி அப்படின்வாங்க. அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கின்றது. அப்படின்னா என்ன, அந்த நாட்டில் இன்றைக்கி கரப்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கலை. இன்னொன்று, வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளில் வந்து பங்களாதேஷ் முதலிடத்தில் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 1.39 மில்லியன் பங்களாதேஷ் இன்றைக்கி வந்து வளைகுடா நாடுகளில் இன்றைக்கி வேலை செய்கிறாங்க. அதனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அவங்களுக்கு வந்து மிக முக்கியமான பிரச்சனைகளை ஒழிய, அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய கட்சிகளும் தலைவர்களும் அங்கே வந்து விட்டார்கள் என்றால், இந்தியா பங்களாதேஷ் அப்படின்றது இது மொமெண்டரி. இது வந்து இப்போ வந்து இந்த கோபத்தை இந்த பக்கம் திருப்பி விட்ருக்காங்களே ஒழிய, அப்படிப்பட்ட வங்கதேசம், அப்படிப்பட்ட நாடு ஒரு வங்கதேசம் அல்ல. வங்கதேசமும் இந்தியாவை போல் வந்து நிறைய படித்தவர்கள், நல்ல இருக்கக்கூடிய மக்கள், அவர்கள் வந்து இந்த மாதிரியான இதுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி வந்து ரொம்ப குறையும். ஆனால் சார், இப்போ நீங்கள் சொன்னது போலவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மக்கள் இந்தியா மீது கோபத்தில் இருக்காங்க. அந்த கோபத்தின் காரணமாக அங்கே வசிக்கக்கூடிய இந்தியர்கள் அச்சுறுத்தல் இருக்காங்க. இப்போ தான் நம்ம வந்து திப்பு சந்திரதாஸோட கேஸை பார்த்தோம். உயிரோட கொளுத்தி இருக்காங்க. ஆனால் அவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர், அங்கே வேலை பார்க்க போயிருக்காரு. இந்த கோபத்தின் காரணமாக வன்முறையின் ஒரு இதுவாக வந்து அங்கே வந்து கொளுத்தி கொண்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை பாதுகாக்கும் விதமாக, அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு மீட்டெடுக்கும் விதமாக இந்திய அரசு இது வரைக்கும் எப்படிலாம் செயல்பட்டு இருக்காங்க, எப்படிலாம் செயல்படணும்னு பார்க்குறீங்க? இந்தியா வந்து கட்டாயமாக அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள், அங்கே இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியினர், அங்கே இருக்கக்கூடிய இவங்களை வந்து கட்டாயமாக காப்பாற்றப்பட வேண்டியது இந்தியா நாட்டினுடைய கடமை. அதனால தான் இந்தியா வந்து அதை வன்மையாக இன்றைக்கி கண்டிச்சிருக்கிறாங்க. அவங்களும் சொல்லியிருக்காங்க, 2 நாடுகளுமே அவங்களுடைய ஹை கமிஷனர்ஸை வந்து கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. வங்கதேசத்தில் வந்து இந்திய அம்பாசிடரை கூப்பிட்டு ஹை கமிஷனரை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இங்கே வந்து வங்கதேச ஹை கமிஷனரை கூப்பிட்டு இவங்க பேசியிருக்காங்க. அப்படின்னா இது வந்து இருதரப்பட்ட உறவுகளில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு உச்சக்கட்டம். ஒரு நாட்டினுடைய இவங்களை வந்து ஹை கமிஷனரை கூப்பிட்டு இப்போ ஒழுங்காக பார்த்துங்க, இந்த மாதிரிலாம் வன்முறையெல்லாம் நடக்குது, நீங்கள் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்ட்டு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு இதில் ராஜ்ய உறவுகள்லேயே வந்து இதெல்லாம் வந்து கட்டங்களில் வந்து இது ஒரு உச்சக்கட்டம். அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி 2 தலைவர்களுமே இதை வந்து நடக்கக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாதிரி நடக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் இவர் யூனுஸ் பேசுகிறப்ப சொல்லியிருக்காரு, வங்கதேசத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கவே கூடாது, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. அந்த விதத்தில் வந்து கட்டாயமாக இந்த கோபம் தணிக்கப்பட்டு, இந்த தேர்தலுக்கான ஆயத்தங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு, இந்த தேர்தல் எல்லா கட்சிகளும் பங்கேற்கும் ஒரு தேர்தலாக உறுதி செய்யப்பட்டு, அதனால் ஏற்படக்கூடிய ஒரு ஜனநாயகம், அதனால் வரக்கூடிய ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், அந்த அரசாங்கத்தோட இந்த புதிய இந்தியாவுடைய உறவுகள் திரும்பவும் மீட்டெடுக்கப்படும். அப்போது திரும்பவும் உறவுகள் சரியாவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சார், உங்களோட நீண்ட அனுபவத்தில் கேட்குறேன், எப்பயாச்சும் நினச்சி பார்த்தீங்களா பங்களாதேஷ் வந்து இந்தியாவுக்கு எதிராக மாறும் அப்படின்ட்டு? இந்த அளவுக்கு வன்முறை வரும் நானும் நினைக்கவே இல்லை. பங்களாதேஷ் வந்து இந்தியாவுக்கு எதிராக மாறும் என்று நான் எப்போதுமே நினைத்ததில்லை. இப்போது கூட எனக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஸ்பொராடிக் அப்படின்வாங்க. அதாவது வந்து இது வந்து ஒரு இமீடியட், அதாவது கோபத்தால், இது வந்து ஒரு மக்களுடைய ஒரு எண்ணம் இது கிடையாது. கட்டாயமாக அங்கே கேட்டோம்னா நமக்கு அங்கே வந்து வங்கதேசத்தில் யாராக இருந்தாலும் வந்து இந்தியா வந்து ஒரு நட்பு நாடு என்பதுதான் சொல்வார். இது வந்து அந்த தலைவரை இங்கே இங்கே தஞ்சம் கொடுத்தது, அது ஒரு கோபத்தை அவங்கள்ட்ட ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு கட்டாயமாக இந்தியா வந்து விரைவில் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இந்த தேர்தலுக்கு அப்புறம் கட்டாயமாக இந்தியா அந்த முடிவை. இந்த வன்முறைக்கு யார் முதல் காரணம் பார்க்குறீங்க சார்? 4-5 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று இந்திய அரசாங்கம், ஷேக் ஹசீனா, முகமது யூனிஸ், அப்புறம் இளைஞர்களோட போராட்டம்,
அதெல்லாமே பார்க்கும்போது இந்த வன்முறைக்கு யார் முதற்கட்ட பொறுப்பா நீங்க பாக்குறீங்க சார்? அங்கே பங்களாதேஷில் 2024 அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆட்சியாளர்களோ ஆட்சியோ அல்லது அங்கே ஒரு சட்டம் ஒழுங்கை அங்கே பாதுகாக்கக்கூடிய சரியாக பாதுகாக்கக்கூடிய தலைவர்களோ அங்கே இல்லை. இன்டரீம் லீடர்ன்றவங்க ஒரு தேர்தலுக்காக தானே அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க நாடை. அதனால் அந்த நாட்டினுடைய அந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கொண்டிருப்பதை தான் இது காமிக்கின்றது. அதனால் வெகு விரைவில் அங்கே ஒன்று ஜனநாயக ஆட்சி ஜனநாயகத்தின் தேர்தல் மூலமாக ஜனநாயக ஆட்சி அங்கே வரணும். அப்படி இல்லாட்டி ஷேக் ஹசீனா வெளியேறினப்பையும் அங்கே அந்த ஆர்மி ஜென்ரல் உடனே இப்போ அவர் தான் முகமது அவர் தான் இவரை யூனஸை இவர் தான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அங்கமும் ஏன்னா பங்களாதேஷும் இராணுவ ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதையும் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிட முடியாது. அதனால் இதெல்லாம் ஒரு எல்லை மீறிச்சின்னு சொன்னால் இராணுவ ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்புகளும் அங்கே இருக்கின்றன. அதனால் முகமது யூனஸுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களில் தேர்தலுக்கு தயார் பண்ணி தேர்தல் நன்றாக நடைபெற்று ஒரு ஜனநாயக ஆட்சி வந்துவிட்டால் அந்த நாட்டினுடைய பிரச்சனைகள் கிட்டத்தட்ட தீர்ந்துவிடும். அவங்களும் இந்தியாவோட வைக்கக்கூடிய உறவை வைத்துக்கொண்டு அவங்க இந்தியாவில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் இந்தியா உட்காந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கின்றன. இது நடக்காமல் திரும்பவும் இன்றைக்கி இந்த சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படவில்லை. பல இடங்களில் இன்றைக்கி தீவிரவாத செயல்கள் இன்றைக்கி அதிகமாகி கொண்டு இருக்கின்ற வங்கதேசத்தில் இது தொடருமையானால் கட்டாயமாக அங்கே இராணுவ ஆட்சி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அது நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிட முடியாது. சார் பெரிய ஒரு கேள்வி சார், பாகிஸ்தானில் ஆசிம் முனீர் இருக்கார் ராணுவ தளபதி. இப்போ அவரோட கண்ட்ரோலில் தான் பாகிஸ்தான் அரசு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. பங்களாதேஷும் முன்னாள் பாகிஸ்தான் காலனி தான். இப்போ மீண்டும் அந்த பாகிஸ்தானோட ஆதிக்கம் பங்களாதேஷில் அதிகமாக வருதா? இப்போ அதே மாதிரி ராணுவ ஆட்சி பங்களாதேஷ் கொஞ்சம் அப்படின்னா இந்தியாவுக்கு மேலும் ஒரு பிரச்சனை தானே சார் அது? அதாவது அது பாகிஸ்தானில் தானே இருந்தது. பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் ஒரு தொடர்பு மறுபடியும் வந்திருக்கு. பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் தானே இருந்தது. பாகிஸ்தானுடன் போராடி தானே அவங்க வெற்றி பெற்றார்கள். அப்படி அந்த விடுதலை போராட்டத்தில் தான் இந்தியாவில் இந்தியா அவங்களுக்கு நேசக்கரம் கொடுத்து அவர்களை விடுவித்து ஒரு நாடாக்கியது. அந்த விதத்தில் இன்றைக்கி வங்கதேசத்தில் இருப்பவர்கள் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா ஜென்ரலாக பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த ஒரு தேசியமே வங்க தேசியம் தானே, பங்களா நேஷ்னலிசம் தானே அது. அதனால் அந்த விதத்தில் அவங்க வந்ததுனால அவங்க கட்டாயமாக பாகிஸ்தானை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்தியாவுக்கு எதிராக அப்படின்ற ஒரு இதை வைத்துக்கொண்டு அவங்களோட ஒரு சப்போர்ட் தேடுவாங்களா அப்படின்னா இது வரைக்கும் அவங்க செய்யலை. இனிமேப்பட்டு அவங்களுக்கு செய்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைப்பு, அந்த மாதிரியான ஒரு நட்பு, அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் பேஸ் அப்படின்றது பங்களாதேஷுக்கு கிடைக்கிறதுன்றது பாகிஸ்தானிடமிருந்து ரொம்ப கஷ்டம். ரைட் சார், பொறுத்து பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி சார், நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.